பப்பாளி காய் அரிஞ்சு வச்சுக்கிறோம். பப்பாளி காய் கூட்டு பண்ண போகிறோம். இதை பப்பாளி காயை கூட்டு பண்ண போகிறோம். இது வந்து வடைக்கு வச்சுருக்குறோம். தயிர் வடை செய்ய போகிறோம். இப்போது வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்குறோம். பொடியாக இஞ்சி பொடியாக அரிஞ்சு வச்சுருக்குறோம். பச்சை மிளகா ஒன்று பெருசு பொடியாக அரிஞ்சு வச்சுக்கிறோம். கொத்தமல்லி அரிஞ்சு வச்சுருக்குறோம். கருவேப்பிலை வச்சுருக்குறோம். ஒரு இனுக்கு தான் போடுவோம். ஒரு இனுக்கு பப்பாளி காய்க்கு போட போகிறோம். இந்த பூண்டு பப்பாளி காய்க்கு பூண்டு, இந்த வெங்காயம் தக்காளி அரிஞ்சு வச்சுருக்குறோம் கூட்டு பண்ணுறதுக்கு. இந்த பருப்பு ஊற வச்சுருக்குறோம். கூட்டுக்கு பருப்பு துவரம் பருப்பும் சிறு பருப்பும் ஊற வச்சுக்கிறோம். சாப்பாட்டுக்கு அரிசி ஊற வச்சுக்கிறோம். இது வந்து இது ஒரு உளுந்து எடுத்து வரேன். சரி, இந்த பருப்பா உளுந்து 1/4 கிலோ பருப்பு போட்டு 2 தண்ணி ஊற்றி கழுவி ஊற வச்சுருக்குறோம். பச்சை அரிசி ஊற வச்சு ஃப்ரெஷ்ஷான தயிர்